வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் சூழ்ந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களையும் குரு வணக்கம் அடியன் வாழ்கிறோம். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நினை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஜமர அணி அம்மா குரு வணக்கம் பாடுறீங்களா? பாடுறீங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ், குருவேசன். குரு வணக்கம். உருவத்திடே உங்கள் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தாள் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. வாழ்க. வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய 9 மைய தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி சிவசங்கரி சிவபாலன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இனி பிறவி இல்லை நிறை உணர்வு என்ற தலைப்பிலே உள்ள கவி, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 25 ஆண்டு வாழ்ந்து திருவருளை அவ்வப்போ உணர்ந்திட்டேன். செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை, இனி இல்லை. கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை. இதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரு நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இனி பிறவி இல்லை. அதாவது மகர்ஷிக்கு 2 மனைவிமார்கள் இருந்தாலும் மகப்பேறு இல்லை என்று மகர்ஷிக்கு முதலே தெரியும், வராது அப்படின்றது. பிறகு பிறவி இல்லை என்றால் ஒரு கருத்து உடல் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிறவி தொடர், அது இல்லை. பிறகு பிறவி தொடர் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடத்துல இன்னொரு வகையான பயணம், அதாவது கருத்தொடராக தாய் தந்தை மூலம் ஒரு சிசு, அது வளர்ந்து இன்னொரு வாழ்க்கை துணை மூலம் அடுத்த சந்ததி, இப்படி உடல் தொடர்பாக வரக்கூடிய தலைமுறைகள் பிறவிகள் ஒன்று. மற்றது வாழ்ந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மையம் கொண்டிருப்பது ஆத்மா தானே. அதுதான் உடலை கட்டிக்கொள்கிறது. அதுதான் பதிவுகளை வெளிப்படுத்தி அவ்வப்போது நன்மை தீமைகளை அளித்து கொண்டிருக்கிறது. அதுவேதான் பக்குவத்தை நாடி இன்பத்துன்மைகளை உலகின்ற போது சலிப்படைவதும் அதுவேதான். பிறகு இந்த உடல் மேற்கொண்டு நடத்த முடியாது என்ற நிலையிலே இந்த உடலை விட்டு பிரிவதும் ஆத்மாதான். அப்படி பிரிகின்ற நிலையிலே குணங்களாக பிரிந்து போவதும் உண்டு. ஒரே தொகுப்பாக பூமியின் காந்த களத்தில மிதந்து கொண்டு இருப்பதும் உண்டு. குணங்களாக பிரிந்தவை அதுக்கு தனித்த தொகுப்பு இல்லாததுனால அதை ஆத்மான்னு சொல்ல முடியாது. ஒன்லி குணங்கள். ஜீவந்த கருமயம் அல்ல, அனுபவங்கள் பிரிந்து அதனோடு ஒத்த அனுபவங்கள் உள்ளவரோடு இணைந்து கொண்டது. இப்போ தொகுப்பாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களே இன்னொரு உடலோடு இணைந்து தனது ஆசா பாசங்களை நிறைவு செய்து கொண்டு பிறகு அதிலிருந்து அது வெளிப்பட்டு நிறைவு பெற்றுவிடும். அதுதான் இன்னொரு வகையான பிறப்பு, இந்த அட்டாச்சு சோல் என்று சொல்லக்கூடிய டியூவல் பர்சனாலிட்டி அல்லது மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்லக்கூடிய வகையில் உள்ளது. இந்த ஆத்மா மீண்டும் ஒரு வாழ்கின்ற உடலோடு இணையாத நிலையே ஆத்மா பிறவாத நிலை. இப்படி இந்த உடல் பிறவி தொடர் என்பது 2 வகைகளிலே. சரி, இப்ப இந்த ஆத்மா ஒரு உடலை விட்டு வெளியேறுகின்ற போது
தன்னை அறிந்த ஒரு பக்குவம் வந்துவிட்டு தன்னை அறிந்த பக்குவம் இருந்தால் அது புலன் கவர்ச்சி, உடல் கவர்ச்சி, சமுதாய வாழ்க்கை கவர்ச்சி எல்லாவற்றிலிருந்து விலகி அது மீண்டும் தன் மூலத்தோடு இணைந்துவிடும். அப்படி இறை உணர்வு ஆத்ம தரிசனம் பெறாத போது பற்றுகள் நீங்கிவிட்டாலும் அது பூமியின் காந்த களத்திலே தங்காது, கடந்து போய்விடும். அப்படி சில நிலைகள் சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுச்சியம் என்று 4 நிலைகளிலே ஆத்மாக்கள் நிலை கொள்ளும் என்று வாழ்கின்ற காலத்தில் பெற்ற பதிவுகள், பக்குவம் இவற்றை பொறுத்து வாழ்ந்து முடிந்த பிறகு உடலை விட்டு பிரிகின்ற ஆத்மா இந்த 4 நிலைகளிலே மையம் கொள்ளும் என்று ஞானிகளும் சித்த பெருமக்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மகர்ஷி அவர்கள் இனி பிறவி இல்லை, காரணம் நிறை உணர்வு பெற்றுவிட்டேன். சிறு வயதிலிருந்தே ஆன்மீக நாட்டத்தில் குருமார்களை தேடி தேடி முதல் குரு பாலகிருஷ்ணன், அப்புறம் வைத்தியர், பிறகு பரஞ்சோதி மகான், பிறகு தானே தவத்தின் மூலமாக தேர்ச்சி பெற்று இந்த நிறைநிலையை அடைந்தார் மகர்ஷி அவர்கள். அப்படி உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும். ஏன் நாம் பிறந்தோம்? என்ன காரணத்தால் பிறந்தோம்? ஏன் இந்த குறிப்பிட்ட தாய் தந்தைக்கு பிறந்தோம்? ஏன் எல்லோருடைய வாழ்க்கையும் ஒன்று போல் இல்லை? இதெல்லாம் பல கேள்விகளுக்கு விடை என்ன? காரணத்தை எப்படி கண்டறிவது என்றால், ஆத்ம தரிசனம் பெறுகின்ற போதுதான் இந்த ஆத்மா என்பது முன்வினை தன்வினை என்ற வினை பதிவுகளின் தொடர்ச்சி தான். வினை இல்லாமல் தொடர்ச்சி இல்லை. அப்ப வினை பதிவுகள் நன்றோ தீதோ அது இருந்தால்தான் அடுத்த பிறவிக்கான தொடர்ச்சியே ஏற்படும். பதிவுகள் நீங்கிய நிலையில் இருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான உடல் குறைபாடு இல்லை என்றாலும் சந்ததி இருக்காது, குழந்தை பிறக்காது. இந்த குழந்தை பிறக்காமல் இருப்பதில் 2 வகை. ஒன்று, அதை ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற நிலை. மற்றது, அதை ஏற்றுக்கொண்டு கடந்து சமுதாய வாழ்க்கையோடு தன்னை அறிகின்ற வாழ்க்கையோடு தன்னை இணைத்துக் கொண்ட நிலை. இதுல குழந்தை இல்லை என்ற வருத்தமே இருக்காது. அப்படி இந்த 2 நிலைகளிலே எது என்பதை யதார்த்தமாக அவரவர்களே புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உருவெடுத்த காரணம் முன்வினைகள். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த உடல் இது. அதான் காரணம். வினை பதிவுகளே காரணம். பதிவுகளுக்கு காரணம் காந்த கருமையம், அனுபவங்கள். இதனுடைய தொடர்ச்சி 140 வருடம் வரைக்கும் போகும். அதனால் அது 7 பிறவிகளில் ஒவ்வொரு பிறவிலையும் இந்த வினை பதிவுகள் தீரவும் புதுப்பிக்கப்படவும் தீரவும் புதுப்பிக்கப்படவும் இப்படி இருப்பதனாலே ஆத்ம ஞானத்திற்கான கதவு திறப்பதே இல்லை. வெறுமனே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முதிர்ந்து முடிந்து ஒரு நாள் சிதைந்து முடிகிறது. எனவே அந்த உடல் வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது. எனவே வாழ்க்கைக்கான காரணம் தெரிகின்ற போதுதான் வாழ்க்கையின் நோக்கமே அறிவுக்கு புலப்படும், மனதுக்கு புலப்படும். எனவே உருவெடுத்த காரணமும் காரியமும் என்ன செய்ய வந்தோம்? இங்க சரி, வினை பதிவு பிறந்து விட்டோம். இங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு?
நம்மை நம்பித்தான் அந்த உலகம் ஓடுகிறதா, இல்லை என்னை நம்பித்தான் குடும்பம் வாழ்கிறதா, இல்லை என்னை நம்பித்தான் எல்லா தொழிலும் சார்ந்திருக்கிறதா, இல்லை என்றால் அலுவலகம் நின்று போகுமா, இல்லை தொழில் நின்று போகுமா, இல்லை உலகம் நின்று போகுமா? அப்போ என்ன காரியம் இங்கே என்றால், வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு புதிய வினைகளை உருவாக்கி கொள்ளாமல் இறைவனை நோக்கிய எங்கே இருந்து நம் பிறவி தொடர் உருவாகியதோ அந்த மூலத்தை நோக்கி வாழ்வதே காரியம், வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள். அப்ப அந்த செயல்பாடுகளை தான் உடல், மனம், அறிவு, இந்த மூன்றும் சார்ந்த வாழ்க்கை. இந்த காரியம் என்பது சர்வைவல், என்ஜாய்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன். அப்ப உடல் எடுத்த அந்த உடல் சுகங்களையும் தூய்க்க வேண்டும். 5 புலன்களும் நிறைய பெற வேண்டும் என்றார். 5 புலன்வழி சுகத்திலே மனம் நிறைய பெற வேண்டும் என்றார். அதை தூய்த்துத்தானே நிறைய பெற முடியும். இச்சையெனும் தீ எழுந்து எரியும் போது இயங்கும் உடல் கருவிகளால் அறிவை கொண்டு அச்சமர அனுபவத்தே அணைக்கலாகும். அதை தவிர வேறு வழி இல்லை. அதனால் நச்சு விளை இச்சைகளை விளைவிக்காத நல் ஒழுக்க வாழ்க்கைக்கு முறை வகுத்தேன் மனவளக்கலை. அதனால் காரியம் இருக்கு. உலகிலே வாழ்கின்ற காலத்திலே கடமைகள் உண்டு. அது எதை சார்ந்திருப்பது என்றால் சர்வைவல். சரி, இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான். என்ஜாய்மெண்ட் அதுவும் செய்கிறார்கள். பர்ஃபெக்ஷனிலே தான் குறைபாடு. எது பர்ஃபெக்ஷன் ஆகிறது? உடல் பக்குவம் என்பது 14 வயதில் நடந்து விடுகிறது. ஞானப்பல் அது 25-30 வயதுக்குள்ள முளைத்து விடுகிறது. ஆனால் மனம் பக்குவம் அடைந்ததா, ஞானம் அடைந்தோமா என்றால் இதுதான் இல்லை. அப்போ உடல் பக்குவம் எல்லோருக்கும் நடக்கிறது, ஞானப்பல் 2 எல்லோருக்கும் முளைக்கிறது. ஆனால் மனம் பக்குவம் அடையவில்லை, ஞானத்தையும் பிடிக்க முடியவில்லை. அப்ப இந்த காரியங்களிலே சர்வைவல், என்ஜாய்மெண்ட் எல்லோரும் செய்வார்கள். இதற்கு தனித்து ஒரு அறிவு தேவையில்லை. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமன்ற மாதிரி இதுக்கு தனித்த அறிவு தேவையில்லை. ஆனால் பர்ஃபெக்ஷன் வருது பாருங்க, மனம் பக்குவம் அடையணும். மனம் பக்குவம் அடைய 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 அது அறிவாக மாற்றம் பெறும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்ப பக்குவம் என்பது மனதை சார்ந்தது, மறைபொருளை சார்ந்தது. அப்போ புலன்களுக்கோ கருவிகளுக்கோ எட்டாத மனம் என்ற இயக்கம். மைண்ட் இஸ் மைண்ட் பிகாஸ் இட் மைண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இது நகைச்சுவையான ஒரு இலக்கணமே தவிர மனதுக்கு இலக்கணமே வகுக்கவில்லை. இந்த மனநோய் துறை ஒன்று இருக்கே, சைக்காலஜி, அங்கே கூட வாட் இஸ் மைண்ட் என்பதற்கு டெஃபினிஷன் கிடையாது. எந்த தத்துவத்திலும் கிடையாது. பகவத்கீதையில 700 ஸ்லோகங்களிலே மனம், ஜீவாத்மா, பரமாத்மா பேசினாலும் இதுதான் மனசு என்பதற்கான டெஃபினிஷன் அங்கேயுமே இல்லை. எத்தனையோ தத்துவங்கள் பேசினாலும் மற்ற மத தத்துவங்களும் சேர்த்து சொல்றோம். இதுதான் மனம் என்பது இதுவரைக்கும் இலக்கணம் வகுத்தவர்கள் யாரும் கிடையாது. மகர்ஷி ஒருத்தர் தான் மைண்ட் இஸ் நத்திங் பட் கேரக்டரைஸ்ட் பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபங்க்ஷனிங் த்ரூ சென்சஸ் அண்ட் பிரெயின். இதுதான் டெஃபினிஷன் மனசுக்கு. மனம் என்பது பதிவுகளை சுமந்து உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்ற ஜீவந்த அலைக்களம். அதிலே புலன்களோடும் மூளையோடும் தொடர்பு கொள்கின்ற நிலை. இதுதான் மனசு. இந்த மனம் பக்குவம் அடைவது என்றால் என்ன? இந்த சர்வைவல், என்ஜாய்மெண்ட், இந்த இரண்டிலே உள்ள பற்றுகளை நீக்கி அதிலேயே தொலைந்து போகாமல்
அதிலேயே தொலைந்து போகாமல், உடல் மனம் சார்ந்த ஆசைகளிலேயே தேடிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையே தொலைந்து போகும். இன்றைக்கு இருக்கின்ற சம்பவத்தை பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாழ்க்கை வசதிகள். அப்ப வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டோம், ஆனால் வாழ்க்கையை தொலைத்து விட்டோம் என்பதே 90% மக்களுக்கு தெரியாது. வாழ்க்கை தொலைத்து விட்டோம் என்பது தெரியாது. அதனால்தான் சொத்து சேர்ப்பதே வாழ்க்கை, பதவி அடைவதே வாழ்க்கை என்று போட்டி பொறாமை மிக்க உலகமாக இருக்கிறது. உண்மையிலேயே நோக்கம் தெரிந்துவிட்டால் இங்க பொறாமையே இருக்காது, போட்டிக்கு தேவையும் இருக்காது. உன்னால முடியுதா நீ செய், என்னால் முடியுதா நான் செய்யறேன், அவ்வளவுதான். நான் செய்கிறேன் என்பது கூட இருக்காது. அப்படி இந்த அறிவு பக்குவம் அடைவதுதான் இந்த உலகிலே பிறவி எடுத்ததனுடைய செயல்பாடுகள். உயிர் வாழ்தல், உலக சுகங்களை துய்த்தல், அறிவிலே பக்குவம் அடைந்து ஆத்ம தரிசனம் பெறுதல், இதெல்லாம் காரியங்கள். முடிவு என்ன? செத்து போது மட்டும்தான் முடிவா என்றால், முடிந்த பிறகு அடைகின்ற இடம் மோட்சம், மீண்டும் பிறவாத நிலை. அப்ப மோட்சம் என்பது சாயுச்சம் என்று சொல்கிறோமே, இறைநிலையோடு கலக்கின்ற நிலை. நேரே கலந்துராது. என்னதான் இயக்கம் குறைந்தாலும் இறைத்துகள் வரைக்கும் தானே போக முடியும். இறைத்துகள் இயக்கம் நின்ற பிறகுதானே சுத்த வெளி. சோ ஏன் பிறவி நீத்து விட்டோம் என்று சொல்றோம்னா, பூமி கடந்து விட்டாலே அது மீண்டும் ஒரு குணமாகவோ தொகுப்பாகவோ யாரையும் நாடாது. அப்போ இந்த பூமி புவி கவர்ச்சியிலிருந்து விலகி விடுகின்ற நிலை குறைந்தபட்சம் சாமீபியம். இந்த பூமிக்கு பக்கத்துல சூரிய குடும்பத்துல. அப்போ ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது குறைந்தபட்சம் இந்த உடல் சார்ந்த பூமி சார்ந்த வாழ்க்கையிலே ஆசா பசங்களிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் அதுவே போதும். பூமியை கடந்து விட்டாலே ஒரு பிரச்சனை கிடையாது. அது எவ்வளவோ காலம் எடுத்துக்கிட்டோம், எப்ப மெதுவா போய் சேரட்டும். அங்க என்ன உணர்ச்சிகளா, உணர்வுகளா, தேவைகளா? ஒண்ணும் இல்லை தானே. அப்ப எல்லாம் மறந்துவிட்ட நிலையிலே உடலே ஒரு சுமையாகும். இந்த ஆத்மாவுக்கு உடம்பே ஒரு சுமையாகும். எனவே உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து மகர்ஷி 35 வயதிலேயே இறை உணர்வு பெற்றுவிட்டார். ஆனாலும் சமுதாயத்திலே உலக அமைதியை ஏற்படுத்துவதற்கு நம்மால் ஆன தொண்டாற்ற வேண்டும் என்று கிராமங்களாக அலைந்து திரிந்து கிடைத்தவர்களுக்கெல்லாம் பயிற்சியை தந்து வழிகாட்டி எத்தனையோ அர்ப்பணித்தார் சமுதாயத்துக்காக. பையன் என்ன விழலுக்கு கிடைத்த நீர் தான். எல்லா மகன்களும் சாதித்தது என்னன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. எத்தனை பேருக்கு வேதத்திரி மகர்ஷின்னு தெரியும். அதனால் இது சாதனை ஒன்றும் இல்லை. ஏதோ நம்மை போல ஒரு நிறைவை தேடுகின்ற மக்களுக்கு வழிகாட்டுமே தவிர இது யாரையும் வலுக்கட்டாயமாக திருத்தி விடாது, இங்க ஈர்த்தும் விடாது. அதனால்தான் எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகியும் கூட இங்கே தோன்றிய இறை தத்துவம் கர்மயோக வாழ்க்கை இந்தியாவில் தானே பிறந்தது. ஆனா இந்தியர்கள் என்ன கர்மயோகிகளாக வாழ்றாங்க? இன்னும் சொல்ல போனா மேலை நாடுகளை விட மோசமா தான் இருக்கிறாங்க. சோ பொருள் பற்று, புலன் பற்றிலேயே தங்களை அடகு வைத்து விட்ட ஒரு அடிமைகள் வாழ்கின்ற கூட்டம் அது. எனவே உலகினிலே 75 ஆண்டு வாழ்ந்து திருவருளே அவ்வப்போ உணர்ந்திட்டேன். திருவருளாகிய பேரறிவே நமக்கு நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பேச்சு. எல்லாம் தெரிந்து கொண்டேன் என்ற மகன்கள் யாரும் இல்லை.
ஏன்னா உலகம் அவ்வளவு விரிவானது. எவ்வளவு கேலக்சிஸ் இருக்குங்க, எவ்வளவு சூரிய குடும்பங்கள். அப்ப இந்த சூரிய குடும்பத்தை புரிந்து கொள்வதற்கே ஒரு பிறவி முடிந்து போகிறது. அப்போ ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலையும் போய் வாழ்ந்து பார்க்க முடியுமா? இல்ல திருமூலர் சொன்னது போல ஒளி உடலாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பயணித்து வர முடியுமா? எனவே அப்பப்போ நமக்கு புதிய புதிய சிந்தனைகள், கருத்துக்கள் வந்து கொண்டேதான் வரும், அறிவு கட்டி கொண்டேதான் இருக்கும். என திருவருள் அவ்வப்போ உணர்ந்திட்டேன், செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். செய்த வினை பதிவுகளை, இந்த இடத்துல செய்த வினை பதிவு, இது தன்வினை, முன்வினை கணக்கு தெரியாது. அப்ப நம்முடைய வினைகளை எப்படி சீர்திருத்துவது என்றால், மேல் பதிவு. ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொண்டோம், அதுக்கு ஒரு நன்மை தரத்தக்க ஒரு பாசிட்டிவ் பழக்கத்தை மேலே பதிவு செய்கிறோம். அப்ப அந்த தீய பதிவு கழிந்து போய் புதிய பதிவு நமக்கு நன்மை செய்யும். அப்படி நம்முடைய தன் வினைகளைத்தான் கழிக்க முடியுமே தவிர முன் வினைகள் என்ன செய்ய முடியும்? அதாவது எப்போ மெச்சூரிட்டி டைமோ அப்பதான் போகும். எனவே செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். அதாவது பிராய்ச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல் 3 இருக்கு பாருங்க. இதுல பயிற்சிகள் மூலமாக திருத்தி கொள்ளக்கூடியது, எச்சரிக்கை மூலமாக தவிர்த்து கொள்ளக்கூடியது. அப்ப பிராயச்சித்தம் என்பது அப்போதே ஒரு தவறுக்கு நஷ்ட எடுத்து தந்து விடுவது, திருத்தம் செய்து கொள்வது, அது பிராயச்சித்தம். இப்பிறப்பில் செய்த தன்வினை, அறியாமையில், அலட்சியத்தில், உணர்ச்சி வயத்தில் செய்தது, அதை திருத்தி அமைக்கின்ற மேல் பதிவு. ஆனா கொண்டு வந்த வினைப்பதிவு அது ஏற்கனவே ஒரு தேதி நிச்சயித்து வைத்திருக்கும். அந்த நேரத்தில் துல்லியமாக வெளிப்படுமே தவிர அது கரைந்து போவதே இல்லை. எனவே செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன், கருத்தொடராய் பின் பிறவி இல்லை, இனி இல்லை. குழந்தையும் பிறக்காது, இறந்த பிறகு மீண்டும் ஒரு உடலை நான் தேட மாட்டேன். கருத்தொடராய் பின் பிறவி இல்லை, இனி இல்லை. கர்ம வினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை. செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, 5 வகை கடமைகளோடு பிறந்த மனிதன். இதுல எனக்கு நான் செய்து கொள்ள வேண்டிய கடமைகள், குடும்பத்திற்கு, சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை முழுமையாக, நிறைவாக என்னால் எவ்வளவு செய்ய முடியுமோ, என்னுடைய அறிவுக்கு, பக்குவத்திற்கு, சூழ்நிலைக்கு, வசதிக்கு தகுந்தாற்போல் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விட்டேன். கர்ம வினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை. என்ன ஆசை இருக்குங்க? அதாவது உண்பதற்காகவே வாழ்வது என்று சொல்வார்கள். வகை வகைய தேடி தேடி சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். சலிப்பே இருக்காது, எப்பவும் சாப்பிட்டு இருக்காரு. இருப்பதற்காக உண்கின்றோம். இங்க வாழணும், அதுக்கு உணவு அவசியம், அதற்காக உண்கின்றேன். இது அடுத்த பக்குவ நிலை. இருப்பதனால் உண்கின்றேன், அது கூட தேவையில்லை, இருக்கின்ற அவசியம் இல்லை. ஆனா இல்லை என்றால் உடல் துன்பம் அடையும். உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாவுக்கு அந்த நிறைவு கெட்டாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு பக்குவமடைவதற்கான நேரம் இருக்கு. பிறப்புக்கும் இறப்புக்கும் நேரம் இருக்கு. அது இறக்கின்ற நேரம் வருகின்ற வரைக்கும் உடல் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப இருப்பதனால் உண்கின்றேன், இது உச்சகட்டமான நிலை. இது எனக்கு தேவையில்லை. ஆனா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதனால் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. சோ இந்த உடல் எடுத்த கடமைகள் எவ்வளவு நமக்கு தெரியுமா?
முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுதா? அப்போ நாளைக்கு என்ன கடமை செய்ய இருக்குதோ தெரியாது. அப்போ இறைவன் என்ன நிச்சயித்திருக்கிறானோ, எப்போது இந்த உடலுடைய கடமை முடிந்தது என்று அழைத்துக் கொள்கிறானோ அது வரைக்கும் கடமைகளை செய்வதற்கு உண்டுதான் ஆகணும். அதனால் இருப்பதனால் உண்கிறேன் என்ற நிலை. இப்படி கர்ம வினை மிச்சமில்லை, இச்சையும் இல்லை. இச்சை இல்லை எதிலும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும். இவ்வளவு பெரிய உலகத்தையே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கருணை மிக்க அந்த பரம்பொருள், அன்பே வடிவாகிய அறிவே தரமாகிய அந்த பரம்பொருள், அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். எனவே இறப்பு ஒரு அமங்கலம் அல்ல, இறப்பு ஒரு வலி அல்ல, அது சுகமான அனுபவம். எனவே இதை கடந்து அதிலே நிறைய பெற்று விட்டால் மேற்கொண்டு உடல் சார்ந்த தேவைகளும் இல்லை, உணர்ச்சிகளுக்கும் அவசியம் இல்லை. அப்போ இச்சை இல்லாத போது ஒரே தேவை நோக்கம் என்ன? அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த பெரும் நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன். இதுதான் நிறைநிலை வாழ்க்கை. இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை, அதன் படித்தளம் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான விளக்கம். நம்மை நாள்தோறும் வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நெறி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நெறி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நெறி விஷ்ணுபிரியா அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம்,
முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம். பிரம்ம ஞானமாம். நன்றிகளுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமொழி ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாடி உயரட்டும். தொகுத்தொகுங்கள் பண்பாடு உயரட்டும். கலகங்கள் போட்டி பகை பரந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கருவறுமை கலகங்கள் மலையட்டும். நலவாழ்வின் அளிக்கும் நேனொளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வளம்புடன். வாழ்க வளம்புடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பா பாடினீங்க. நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழி நடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடிய வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய காலகவன் நிகழ்ச்சி மகிழ்வோடும் நிகழ்வோடும் இங்கே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க